அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகர் எப்பொழுது உயர் உத்தியோகத்தை பெறுகிறார், அதாவது தன் வாழ்க்கையை தன்னிறைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய பொருளாதார வளங்களை பெறக்கூடிய அந்த உயர்மட்ட பதவி அதிகாரங்களை எப்பொழுது பெறுகிறார், எந்த கிரகம் கொடுக்குது, அதுபோல எந்த ஆதிபத்தியத்தினால் நல்ல வேலை கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் பார்க்கலாம். பெரும்பாலும் கேட்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டை மையமா வச்சுதான் நம்ம வீடியோ பதிவேற்ற செய்யறோம். அந்த வகையில இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் தான். ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறது, ஒரு நல்ல வேலை எப்ப எனக்கு கிடைக்கும், என் வாழ்க்கையில் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு கிடைக்குமான்ற கேள்வி நிறைய பேர் கேட்கறது உண்டு. எல்லோருமே சொந்த தொழில் இல்லாம சில பேர் பிறருடைய ஐடியாலஜிக்கு ஒரு உயர்மட்டத்துல பணி செய்வதை தான் நம்ம வேலைன்றோம். அந்த வகையில ஒரு ஜாதகர் பெரும் பதவி அமைவுகளை, பெரும் செல்வ அமைவுகளை பெறக்கூடிய ஜாதகத்திற்கு ஏற்படுத்தும் கிரகங்களை பார்த்திடலாம். மேஷம் முதல் மீனம் வரை. பொதுவா ஒரு ஜாதகத்துல ருணரோகம் அவயோகம் வேண்டாலும் கூட 6ஆம் இடம் தான் வேலையை பற்றி சொல்லுது. 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் 6ஆம், இது எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான விஷயம். 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் தான் ஒரு ஜாதகர் வேலையை பெறுவாரான்றதை உறுதிப்படுத்தும். அந்த வகையில சரம் சிரம் உபயம் என்று கிரகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு, ராசி வீடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஜாதகத்திற்கு சரம் சிரம் உபயம் என்று ராசி கட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல நெருப்பு நிலம் காற்று நீர் என்று ராசிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வகையில ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் இடம் யோகமா வரும், சில லக்னங்களுக்கு 6ஆம் இடம் அவயோகமா இருக்கும். அதை பத்தி எல்லாம் வேண்டவே வேண்டாம். மேஷ லக்னத்துல பிறந்தா 6ஆம் இடம் கன்னிமணியா வரும், அவயோகமா இருக்கும். அதுக்காக அவயோகம் தான் செய்யுமானா மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு நல்ல வேலை கிடைக்காதனா கிடைக்கும். அதற்கு சில காம்பினேஷன் வந்து 6ஆம் அதிபதியோடு இல்ல 6ஆம் இடத்தோடு சில கிரகங்கள் வலுவா தொடர்பு கொள்ளணும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். மேஷ லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகர், ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறார். உயர் உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான சேலரியோட ஒரு நல்ல நிம்மதியான வேலை எப்ப கிடைக்கும்னா, வேலையை முதல்ல குறிக்கிறது இந்த 6ஆம் மனையான கன்னிமன அதிபதி புதன் பகவான். வேலையை குறிப்பது 6ஆம் மனையான கன்னியும் அதிபதியான புதன் பகவானும் இந்த மேஷ லக்னத்திற்கு குறிக்கிறார். இப்ப மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு ஒரு நல்ல கௌரவமான உயர் பணம் பொருளாதாரத்தோட வேலை கிடைக்குன்னா ஒரே விதி, பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி மற்றும் 9ஆம் பாக்கியத்திற்கு ஆதிபத்தியமான குரு, சூரிய குரு தொடர்பு. சூரிய குருவோட தொடர்புல மேஷ லக்னத்துல பிறந்தவர் புதனையோ 6ஆம் இடத்தையோ ஸ்தானவனோட தொடர்பு கொண்டாருன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையினால நல்ல கௌரவ அமைவை பெறுவார். பொதுவாகவே மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடம் அவயோகம் தான். இருப்பினும் இந்த 6ஆம் இடம் அதிபதியோடு சூரிய குரு தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல உத்தியோகம் கிடைக்குது, உயர் உத்தியோகம், நல்ல சேலரி வாங்குறார். நிறைய பேர் வெளிநாடு தூரதேசம் போயெல்லாம் வேலை செய்யக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ரிஷப லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு நல்ல ஒரு உயர் உத்தியோகம் பெறணும். அதை எந்த வீடு கொடுக்குதுன்னா துலாம் வீடு தான் உத்தியோகத்தை பத்தி சொல்லுது. அதன் அதிபதி சுக்கிரன் தான் எப்படி வேலை இருக்குன்றத சொல்றார். இப்ப வேலை நல்ல முறையில கிடைக்கும். ஜாதகர் வேலையின் மூலியமா நிம்மதியும் பெறணும், அது போல நல்ல பண உயர்வும் கிடைக்கணும். பணத்தினால் வெற்றியும் கிடைக்கணும். இந்த 6ஆம் இடம் இல்லது அந்த 6ஆம் அதிபதியோடு சனி புதன் தொடர்புல இருந்தா உயர் வேலைகள் கிடைக்குது, ஒரு நல்ல உயர்மட்ட வேலைகள் கிடைக்கிறது. உயர் உத்தியோகங்களை ஜாதகர் பெறுகிறார். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் 6ஆம் மனை அல்லது அதிபதியான சுக்கிரனோடு சனி புதன் தொடர்பு ரிஷப லக்னத்தில் பிறந்தவருக்கு உயர்மட்ட பதவிகளை பெற்று தருகிறது, அதாவது உயர்மட்ட உத்தியோகங்களை பெற்று தருகிறது. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோகம் எப்ப கிடைக்கும், உத்தியோகத்தை முதல்ல குறிக்கக்கூடிய பாவமாக 6ஆம் மனை வருகிறது. 6ஆம் மனையான விருச்சகமன லக்னத்திற்கு அவயோகமன. எனினும் ஒரு ஜாதகர் மிதுனத்தில் பிறந்தவர் யோகமா வேலை பார்க்கணும்னா அதுக்கு இந்த விருச்சகமன ரொம்ப முக்கியம். அதுபோல அதிபதி செவ்வாய் முக்கியம். இப்ப இந்த விருச்சகம் ஆதிபத்திய கிரகமான செவ்வாயோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் சனி பகவானோ சுக்கிரனோ தொடர்பு கொண்டிருக்குன்னு கண்டிப்பா இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோக அமைவுகள் கிடைக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப சனி சுக்கிர தொடர்புகள்ல இந்த செவ்வாய் இருப்பது உயர் உத்தியோகத்தை கொடுக்கிறது இது மிதுன லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடக லக்னத்தில் பிறந்தவருக்கு எப்போ உயர் உத்தியோகங்கள் கிடைக்குது, ஒரு கௌரவமான அமைகள்னா அதை உறுதிப்படுத்தக்கூடிய மனையாக தனுசு மனையும் அதிபதி குருவும் வர. இந்த தனுசு மனை ஆதிபத்திய கிரகமான குருவோடு ஸ்தான பலத்தை இழக்காம பெரிதும் வலுவோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது அல்லது சந்திரன் தொடர்பு கொள்வது. செவ்வாய் சந்திர தொடர்புகள் ஜாதகருக்கு பெரும் உயர்பட்ட அதிகாரங்களை கொடுக்கிறது கடக லக்னத்துல பிறந்தவங்க. அப்ப 6ஆம் ஆதிபத்திய கிரகமான குருவோடு ஸ்தான பலத்தோடு செவ்வாய் சந்திர தொடர்புகள் இருந்தா ஒரு உயர்மட்ட பதவி அங்கீகார அமைவுகளை கடக லக்னத்தில் பிறந்தவர் பெறுகிறார். அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர் உத்தியோகம் கொடுக்கணும். உயர் உத்தியோகத்தை முதல்ல கொடுக்கக்கூடிய மனை 6ஆம் மனை. அவயோகம்னு சொன்னாலும் இதுதான் உத்தியோகத்தை கொடுக்குது. மகர மனை அதிபதி சனி பகவான் வரார்.
அப்ப மகரமும் சனி பகவானும் தான் சிம்மத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோக அமைவு இருக்கான்றத சொல்லுது. இந்த 6ஆம் இடம் அதிபதி சனி பகவானோடு ஸ்தான பலத்தை இழக்காமல் குரு பகவானோ அல்லது செவ்வாயோ ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டாருன்னா இப்பொழுது ஜாதகருக்கு குருவோ அல்லது செவ்வாயோ ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒரு நல்ல வேலை அமையுது, வேலையினால் ஆதாயம் கிடைக்குது. இது சிம்ம லக்னத்துல பிறந்தவருக்கு. அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார். உயர் உத்தியோகம் எப்ப கிடைக்கும்? உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய மனையாக கும்பம் அடைவது அதிபதி போய் சனி பகவான் வர. அப்ப சுயஜாதகங்களின் அடிப்படையில இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு நல்ல வேலை உண்டான்றத கும்பமும் அதிபதி சனியும் குறிக்கிறார். இப்ப உயர் உத்தியோகம் கிடைக்கணுமே, சனி மட்டும் தனித்து வலுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்வது அல்லது புதன் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்வது, சனியோடு சுக்கிர புதன் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்வது இந்த ஜாதகரை, கன்னியில் பிறந்த ஜாதகரை உயர் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஜாதகராக மாற்றுகிறது. அதுபோல துலாம் லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. துலாத்தில் பிறந்த ஜாதகருக்கு உயர் உத்தியோகம் கிடைக்கணும். முதல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய மனை மீனமனை, அதிபதி குரு வரார். குருதான் அவயோகம் இருந்தாலும் நல்ல உத்தியோகத்தை குருதான் கொடுக்கணும். அப்ப உயர் உத்தியோகம் எப்ப கிடைக்குது? ஆதிபத்திய ரீதியில இந்த குரு பகவானோடு சனி பகவான் ஸ்தான பலத்தை இழக்காம, புதன் ஸ்தான பலத்தை இழக்காம தொடர்பு கொள்வது. சனி புதன் ஸ்தான பலத்தை இழக்காமல் துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்னா இந்த ஜாதகருக்கு உயர் உத்தியோகம் அமைச்சு கொடுக்கும். துலாத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோகமானது கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்தணும். அதுபோல விருச்சகத்தில் ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோகம் எப்ப கிடைக்குது? ஆதிபத்திய ரீதியில உத்தியோகத்தை தன் இன்னொரு மனையான மேஷமனையும் அதிபதி செவ்வாயும் தான் உறுதிப்படுத்துறார். அப்ப இந்த செவ்வாயோடு ஸ்தான பலத்தை எப்பொழுதுமே இழக்காம குரு பகவானோ அல்லது சந்திர பகவானோ தொடர்பு கொள்வது. குரு சந்திரன் இவர்களுடைய தொடர்பு செவ்வாய்க்கோ இந்த மேஷமனைக்கோ இருந்தா ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும். விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு நல்ல வேலை அதிகார அமைவுகளை பெற்று தருகிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது விருச்சக லக்னத்திற்கு. அதுபோல தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷிலே பிறந்த ஜாதகருக்கு நல்ல உயர் உத்தியோகம் கிடைக்கணும். உத்தியோகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய மனை ஆறாம் மனையான ரிஷபமனை, அதனுடைய அதிபதியான சுக்கிரன். அப்ப தனுஷிலே பிறந்தவருக்கு சுக்கிரன் தான் நல்ல வேலை வாய்ப்பு உயர் அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாய் சூரியன் தொடர்பு கொள்வது. ஸ்தான பலத்தை இழக்காம செவ்வாய் சூரியன் சுக்கிரனையோ இந்த ரிஷபமனையோ தொடர்பு கொண்டிருக்குன்னா தனுசு லக்னத்தில் ஜனனித்தவருக்கு உயர் பதவி, உயர் உத்தியோகங்கள் அமைச்சு கொடுக்குது. உத்தியோகத்தினால் லாபங்களும் கிடைக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு ஒரு உயர் உத்தியோகம் கிடைக்கணும். முதல்ல உத்தியோகத்தை உறுதிப்படுத்துறது லக்னத்திற்கு 6ஆம் மனையான மிதுனமனை, ஆதிபத்திய கிரகமாக புதன் வரார். அப்ப சனி பகவானுக்கு நல்ல உத்தியோகம் அமையணும்னா சனி வலுத்து சனி பகவானோடு சுக்கிர, அதாவது புதன் வலுத்து புதனோடு சுக்கிர சனி ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளும். சுக்கிரனோ சனியோ ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டிருக்கு மகர லக்னத்திற்கு 6ஆம் இடத்தையோ அல்லது அதிபதி புதனையோன்னா ஜாதகருக்கு நல்ல பதவி அதிகாரங்கள் கிடைக்குது. உயர்மட்ட பதவியை மகர லக்னத்தில் இருப்பவர் அனுபவிக்கிறார். அதுபோல கும்ப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்த ஜாதகம் உயர் உத்தியோகத்தை எப்ப பெறுறார்? உயர் உத்தியோகத்தை குறிக்கிற மனை கடகமனை, அதிபதியாக சந்திரன் வரார். அப்ப கும்பத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் அவயோகம்னாலும் ஒரு நல்ல வேலை கிடைக்குன்னா சந்திரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திரனோடு சுக்கிரன் புதன் ஸ்தான பலத்தை இழக்காம, சந்திரனோடு சுக்கிரன் புதன் ஸ்தான பலத்தை இழக்காம தொடர்பு கொண்டிருக்குன்னா அப்பொழுது கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு உயர் பதவி அமைவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இது கும்ப லக்னத்திற்கு. அதுபோல் மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ஒரு உயர் உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த கிரகங்கள் உறுதிப்படுத்துது? முதல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் மனையான சிம்மம், அதனுடைய அதிபதியான சூரியன். சூரியன் தான் உத்தியோகத்தை கொடுக்குது. யாருக்கு? சூரியன் தான் மீனத்தில் பிறந்தவருக்கு உத்தியோகம். இந்த சூரியனோடு ஸ்தான பலத்தை இழக்காம சந்திரன் செவ்வாய் தொடர்பு கொண்டால், சந்திரமங்கல யோகம், இந்த சூரிய செவ்வாயெல்லாம் இருந்தா கொஞ்சம் திருமண விஷயங்கள் லேட் ஆகும். இருப்பினும் இந்த சந்திர செவ்வாயோடு ஸ்தான பலம் இழக்காம சூரியனையோ சிம்மமனையோ தொடர்புல இருந்தா மீனத்தில் பிறந்தவருக்கு உயர் உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தினால் பெரும் லாபம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அவருக்கு பிடித்தார் போல உத்தியோகம் அமைச்சு கொடுத்து அதுல லாபம் கிடைக்கின்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கு உயர் உத்தியோகம் கொடுக்கக்கூடிய இடம் இது. அதிபதி யார், எந்த கிரக தொடர்பில் இருக்கும்போது அந்த உயர்மட்ட பலனை அனுபவிக்கிறார் என்றதை பார்த்தோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.